Hi guys, welcome to day 17 of UI UX with Figma. இன்னைக்கு ஃபிக்மாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் ப்ரோட்டோடைப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், அப்படி தானே? இப்போ ப்ரோட்டோடைப் அதை எப்படி பண்ணுறது அண்ட் தென் அதோட பேசிக் மட்டும் இப்போ நம்ம ஃபிக்மாவில் நம்ம பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபிக்மாக்குள்ளே போகலாம். ஃபிக்மா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நியூ டிசைனுக்கு போகாமல் ஆல்ரெடி பண்ணி வச்ச டிசைனில் நான் உங்களுக்கு ப்ரோட்டோடைப் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதில் ப்ரோட்டோடைப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ அடுத்து வர வீடியோவில் நம்ம நியூவாக ஒரு இது பண்ணி நம்ம ப்ரோட்டோடைப் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுல நம்ம பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? எஸ், இது கரெக்டாக நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்ம டே 6 பண்ணியிருப்போம், இந்த 2 பேஜ். அண்ட் தென் இந்த ஒரு பேஜ் நம்ம பண்ணல, ஒன்றும் இல்லை, அதே இது இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த ஹார்ட்க்கு மட்டும் இங்கே கலர் கொடுத்துருக்கேன், லைக் போடுற மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரோட்டோடைப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ டே 6 லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ என்னென்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்டிங் நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் தான் காட்டும் இல்லையா? இந்த ஸ்க்ரீன் தான் காட்டும், ஓகேவா? இப்போது இதை ப்ரோட்டோடைப்பில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுன்னா, இங்கே டாப்பில் உங்களுக்கு டிசைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது பக்கத்தில் ப்ரோட்டோடைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா உங்களுக்கு? ஸோ அந்த ஆப்ஷனுக்கு நான் போய்க்கிறேன் ஃபஸ்ட்டு, ஓகேவா? அண்ட் தென் இங்கே ஓகே, டிசைனில் இருக்கும் ப்ரோட்டோடைப்புங்கிற ஆப்ஷனுக்கு இப்படி நம்மளுக்கு வெறுமனையாக நம்மளுக்கு காமிக்கும், ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, ஏதாச்சும் இப்போது இந்த பட்டன் தான் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் காட்டும். இப்போது இந்த பட்டன்லேயும் எனக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் வருது. அண்ட் தென் அதோட லெட்டர்ஸ், டெக்ஸ்ட்டு, நீங்கள் அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் வரும். ஸோ இந்த சிம்பிள் எதுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனையும் இந்த இதையும் ஜாயின் பண்ணுறது தான் அந்த சிம்பிள் இருக்குது, ஓகே? ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த ப்ரோட்டோடைப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இது ஓப்பன் ஆனதும் நம்மளுக்கு உள்ளே எப்படி வருமா? ஸோ அந்த ஆரோ எடுத்து நான் மொதல் ஸ்க்ரீனுக்கு கொடுத்துட்றேன். அண்ட் தென் இங்கே இன்ட்ராக்ஷனில் என்ன கொடுக்குறது, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆன் ட்ராக் இதெல்லாம் என்னது, எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு என்ன வச்சு காமிக்க போகிறேன் அப்படின்னா, ஆன் டேப் அப்படின்னு வைக்க போகிறேன். ஆன் டேப்னா ஒன்றும் இல்லை, இதை டேப் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். ஆனால் நம்ம ஃபோனில் அந்த ஸ்க்ரீன் வராது, அப்படி தானே? ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணும், கரெக்டாக எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இன்னொரு இதில் பார்க்கலாம். அண்ட் தென் ஆக்ஷன் நேவிகேட் டு, ஏன்னா இந்த ஸ்க்ரீன்லேருந்து இந்த ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் ஆகியிருக்கு. ஸோ அது எப்போவுமே நேவிகேட் டூன்னு தான் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம இங்கே நேவிகேட் டூன்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்க்ரோல் வரும், இந்த மாதிரி நீங்கள் நிறையா கொடுத்துருக்கலாம். இதுவும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டெஸ்டினேஷன் இந்த மேலே இதுக்கு இங்கே நேம் இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு கரெக்டாக கொடுக்கணும். சப்போஸ் நம்ம 3க்கு கொடுத்துட்டோன்னா இங்கேருந்து டேரெக்டாக இங்கே போயிடும், அப்படி வரக்கூடாது நம்மளுக்கு. ஸோ டெஸ்டினேஷனும் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அண்ட் தென் அனிமேஷன் எப்போவுமே ஸ்மார்ட் அனிமேஷன் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னா, அது டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போது இந்த இதிலே சொன்னால் புரியாது, இதில் பேசிக் ப்ரோட்டோடைப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம், ஓகே? அண்ட் தென் இதில் 300 ms இதுவே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், இப்படி வச்சா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீன்லேருந்து இந்த ஸ்க்ரீனுக்கு இப்போ நம்ம ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஸ்க்ரீனும் இங்கே ஒரு ஸ்க்ரீனும் இருக்குது. நான் இங்கே என்ன எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே ஒரு லைக் போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த லைக் கொடுத்ததும் எனக்கு டக்குன்னு இப்படி ஸ்க்ரீன் மாறணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ்க்கும் நம்ம ஒரு ஸ்க்ரீன் வைக்கணும். இப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்டோரி கிளிக் பண்ணும்போது எப்படி ஸ்க்ரீன் வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே இந்த ஸ்டோரி கிளிக் பண்ணால் அங்கேருந்து ஒரு ஆரோ மார்க் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன இன்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, இன்ட்ராக்ஷன்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு கீழே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இன்ட்ராக்ஷன். இது அதை டேப் பண்ணும்போது, எஸ், அந்த லைக் கிளிக் பண்ணும்போது அந்த லைக்கோட இதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் மாறுறது மாதிரி.
அந்த மாதிரி நேவிகேட் டு iPhone 3 16 அதில் தான் இருக்கா, அதுக்கு தான் நேவிகேட் ஆயிருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கணும். ஓகே, இதில் உள்ள அனிமேஷனுக்கு டியூரேஷன்ஸ்னால் என்ன, டெஸ்டினேஷன் நம்ம பார்த்துட்டோம். ஆக்ஷன்ஸு, ட்ரிகர் இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? எஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரோட்டோடைப்பில் வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது சிம்பிள் பேசிக்கான ஒரு ப்ரோட்டோடைப் எப்படி பண்ணுறது தான் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லேர்ன் வித் ஆடி சேனலையும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நினைக்கலாம் அது கொடுத்தாச்சு, இதை எப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது, எப்படி நெக்ஸ்ட் இதுக்கு போகிற வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே உங்களுக்கு ப்ளே பட்டன் இருக்கும், ப்ரெசென்ட் அப்படின்ட்டு இருக்கும், ப்ளே பட்டன் இருக்கும். இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் ஃப்ளோ அப்படின்ட்டு இருக்கும். இது ரெண்டுமே ஒன்று தான், அந்த ஃப்ளோவும் அண்ட் தென் இந்த ப்ளேயும் ஒன்று தான். ஆனால் ஒரு சில டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்மளுக்கு இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ நான் அந்த ஃப்ளோ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளோ அதை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே அந்த ஃபோன் வந்து எனக்கு தெரியும். பார்த்தீங்களா, லோட் ஆகுது ஃபிக்மா. லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம இப்போ தானே ப்ரோட்டோடைப் கொடுத்துருக்கோம். எஸ், லோட் ஆகிட்டு இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு, இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே என்ன ப்ரோட்டோடைப் கொடுத்தேன், இதை கிளிக் பண்ணால் இங்கே போகிற மாதிரி. ஸோ இந்த லாகின் இதை நான் வந்து கிளிக் பண்ணணும். எஸ், நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்போ எனக்கு வந்துருச்சு. இந்த பேஜ்லேருந்து நான் இந்த ஹார்ட் அதாச்சும் இந்த லைக் பட்டன் வந்து நான் கிளிக் பண்ணால் எனக்கு செகண்ட் இது போகிற மாதிரி நான் வந்து ப்ரோட்டோடைப்போட இன்ட்ராக்ஷன் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதை கிளிக் பண்ணால் எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு பாருங்கள். ஓகே, இதுதான் வந்து ஒரு ப்ரோட்டோடைப். ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் அது வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கு கொண்டு போகிறது தான் வந்து ப்ரோட்டோடைப். ஓகே, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறது. அண்ட் தென் இனி ஒரு டைப் வந்து என்ன அப்படின்னா, இங்கே உங்களுக்கு சைடில் ப்ளே பட்டன் இருக்குமா, இதை கிளிக் பண்ணால் எங்கே போகுது இப்போ பார்க்கலாம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இதை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு நியூ டேப்பில் வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து இந்த சைடில் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இது ஓப்பன் ஆகுதா, அதே தான் இதில் நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபோன் பார்க்கலாம். அண்ட் தென் அதோட கர்சர் வந்து உங்களுக்கு ரவுண்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் லைக்கு கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் வரும். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் வந்து ப்ரோட்டோடைப். ஓகே, ஸோ வந்து இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோட்டோடைப் தான். ஸோ இனி நம்ம ப்ரோட்டோடைப் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, டிப்ஸ் என்னென்னா, சிம்பிள் அனிமேஷன் எப்போவுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நிறைய ஓவர் அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி வைக்க வேணாம். இப்போ நான் இங்கே ஸ்மார்ட் அனிமேஷன் வச்சேன்ல, அது அந்த மாதிரி. ஓகே, அண்ட் தென் ஓவர் அனிமேஷன் வந்து வேணாம். யூசர் ஃப்ளோ வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து எப்போவுமே கிளியராக தான் இருக்கணும். ஏன்னா ப்ரோட்டோடைப் வந்து ஜஸ்ட் டிசைன் கிடையாது, அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது வந்து யூசர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, எஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த இன்ட்ராக்ஷன்ஸ், மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல, கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பாய்.